அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக இது வரைக்கும் 6 வீடியோ போட்டிருக்கேன். 10th சிலபஸ் எடுத்து ஃபஸ்ட்டு பொருண்மை 1 மொழியில் இருக்கிற எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ மொழிபெயர்ச்சிக்கு வந்திருக்கோம். இது முடிஞ்சு அடுத்து 2வது போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது பார்க்காம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். தொடர்ச்சியாக போட்டிருக்கேன். அடுத்து மொழிபெயர்ச்சிக்கு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இயல் 1 மொழித்திறன் பயிற்சி மொழிபெயர்ப்பு முதல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கொடுத்துட்டு படித்து சுவைக்கன்னு கொடுத்துருப்பாங்க. மரம் என்னென்ன பொருளெல்லாம் வருதுன்னு அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ மொழிபெயர்ப்பு போகலாம். இஃப் யூ டாக் எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் கோஸ் டு இஸ் ஹெட். If you talk to him in his own language, that goes to his heart. நெல்சன் மண்டேலா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனிடம் ஒரு மொழியில் பேசினால், அதாவது அவனுக்கு புரிகிற ஒரு மொழியில் பேசினால் அவன் மூளைக்கு செல்கிறது, அவன் அதை புரிந்து கொள்கிறான். அடுத்து அவன் தாய்மொழியில் பேசினால் அது அவன் இதயத்திற்கு செல்கிறது, அதை அவன் உணர்ந்து கொள்கிறான் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. இது கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். நெல்சன் மண்டேலா கூறியதுன்னு சொல்லிட்டு கீழே இதில் ஏதாவது 2 லைன் கொடுக்கலாம். அதனால் இது எப்படி வேணாலும் கேட்பாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்க வேண்டியது தான். அடுத்தது செகண்ட் ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்டு வேர் தே ஆர் கோயிங். ரிட்டாமே ப்ரவுன் அப்படின்றவர் இதை சொல்லியிருக்கார். ரிட்டாமே ப்ரவுன்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மொழி மனித கலாச்சாரத்தை காட்டும் வழிகாட்டி. அது மனிதன் எங்கிருந்து வருகிறான், எங்கு செல்லுகின்றான் என்ற வாழ்க்கை முறையை காட்டுகிறது. அதாவது அவங்களுடைய நாகரிக வளர்ச்சி எப்படி இருக்குது பிறந்ததுலன்றது காட்டுதுன்னு சொல்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்க. ரிட்டாமே ப்ரவுன். இது யார் சொன்னது அப்படின்னு கேட்குறோம் அவங்கள. மொழி மனித கலாச்சாரத்தை காட்டும் காலக்கண்ணாடின்னு சொல்லலாம், வழிகாட்டின்னு சொல்லலாம். மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அதில் இருக்கிற மாதிரியே வராது. காலக்கண்ணாடின்னு சொல்லலாம், அது மீனிங் கரெக்டாகவே வரும். இங்கே என்று கூறியவர் அப்படின்னு கேட்கலாம். அப்படி சொல்லும்போது நம்ம ரிட்டாமே ப்ரவுன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கொஸ்டினாகவே தான் நான் இப்போ எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். அது கொடுத்து கேட்டுருவாங்க, அவ்வளோதான். தனியாக கொஸ்டினெல்லாம் நான் சொல்லலை, இதே கொஸ்டின் தான் மொழிபெயர்ச்சி. பார்த்துக்குங்க. சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, இதில் எழுத்து பிழை இருக்குது. அதில் என்னென்ன பிழைன்னு பார்த்து திருத்தணும். இப்போ பாருங்கள். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறு ஊமி. இதில் பார்த்திங்கன்னா தேனிலே நீ 2 சொல்லி நீ தான் வரணும். இது வேறு நீ கொடுத்துட்ருக்காங்க, அதனால் நீ மாற்றி எழுதிக்கணும். நம்ம பாருங்கள், அங்கங்கேயும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். ஊரிய இந்த ரீ வரக்கூடாது, வல்லினரி தான் வரணும். அதுக்கடுத்தது தேரும், இதுலேயும் வல்லின ரூ தான் வரணும், வல்லினத்தில் வர்றது தான். சிலப்பதிகாரம் இது பாருங்கள், இது வல்லினராக வரக்கூடாது, இடையினராக தான் வரணும். அதனால் அந்த ரா போட்டணும் நம்ம. ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் இங்கே உள்ளளவும் கொடுத்துருக்குறாங்க. உள்ளளவும் இருக்கிற வரைக்கும் அதுக்கு இந்த இல் தான் வரணும். அதை இந்த எல்லாவை இல்லை எல்லாமே மாற்றி எழுதணும். ஓதி நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே. உணர்ந்துக்கு 3 சொல்லி நான் வரணும், இங்கே 2 வந்திருக்கு. அதனால் இங்கே இன்புறுவோமே, இந்த ரூ இந்த வல்லின ரூ வரணும், இங்கே இடையின ரூ கொடுத்துருக்குறாங்க, அதை மாற்றி நம்ம எழுதணும். இதுதான். அதுக்கடுத்தது உங்களுக்கு கூட்டு பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை மொழிபெயர்ச்சியில் வர்றது தான். இப்போ இது எல்லாமே மொழிபெயர்ச்சியில் கொடுத்தது தான். கூட்டு பெயர்கள்னால் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இருக்கும்போது அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம். கல் குவியலாக, கல் நிறைய கல் ஒன்றா ஒரு இடத்துல குவிஞ்சிருக்குதுன்னா அதுக்கு பேர் கல் குவியல், கற்குவியல்னு சேர்த்து எழுதும்போது கல் ப்ளஸ் குவியல் கற்குவியல்னு வரும். பழம் குலை, பழம் கூட்டல் குலை பழகுலை, குலை தான் வரும். பழத்துக்கு கொத்தாக இருக்கும்போது குலை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் புல் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கும்போது அது கட்டுன்னு சொல்லுவாங்க, புற்கட்டு. ஒன்றா சேர்த்து கட்டி வைக்கும்போது அது புல் ப்ளஸ் கட்டு, புற்கட்டு. ஆடு மந்தை, ஆடு கூட்டமாக இருக்கும்போது அது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம்
மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கும்போது கூட்டம்வாங்க. மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கீரையும் வந்து கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஒண்ணா சேர்த்து வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் கீரையும் கூட்டா இருக்கும்போது, அதாவது கூட்டமா இருக்கும்போது கட்டு தான் அதுக்கு. கீரை கட்டு. அப்புறம் பசு கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆன்னு சொல்லும்போது அத நிறைன்னு சொல்லுவாங்க. ஆநிறை. 2மே பசு கூட்டத்த குறிக்கிறது தான். பசு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். பசு ப்ளஸ் கூட்டம், பசு கூட்டம். ஆ நிறை, ஆநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆநிரைனா பசு கூட்டம்னு தான் அர்த்தம். அது குரூப்பா கூட்டமா இருக்கும்போது அதுக்கு நிறைன்னு பேர். அது ஆநிரை. அதுக்கடுத்து நம்ம வினைமுற்று வினையால் அணியும் பெயர்களெல்லாம் இலக்கணத்தில் பார்த்தோம் இல்லையா? அதுக்கான பயிற்சி தான் இது. வினைமுற்றுகளை வினையால் அணியும் பெயர்களாக மாற்றி தொடரில் இணைத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். இது எப்படி மாற்றணும்னா, இது வந்து ஒரே சொற்றொடராக மாற்றணும். இணைச்சிட்டு அப்போ புள்ளி எடுத்துடணும். புள்ளி எடுத்தால் இது எப்படி இந்த வினை முற்றுகளை வந்து வினையால் அணியும் பெயராக மாற்றுறதுன்னா, இப்போது காத்திருக்கிறார்ன்றது வினைமுற்று. அது வந்து காத்திருக்கிற வரை அப்படின்னு சொல்லும்போது வினையால் அணியும் பெயராக மாறிடுது. காத்திருக்கிறார்ன்றத புள்ளி எடுத்துருங்க. காத்திருக்கிற வரை அழைத்து வாருங்கள். உங்களுக்கு அந்த வினையால் அணியும் பெயர்கள் நான் இலக்கணத்தில் சொல்லும்போது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது புரியும் அப்படின்னு. ஏன்னா அது செய்கிறவரை குறிக்கிறது. இங்கே செயலை குறிக்குது. காத்திருக்கிறார்ன்றது செயலை குறிக்குது. இங்கே காத்திருக்கிறவரேன்றது அந்த காத்திருக்கிற செயலை செய்கிறாரு இல்லை, அவரை குறிக்குது. இது மாதிரி வர்றது தான் வினையால் அணியும் பெயராக வருங்க. செயல்லையே அந்த பேர் சேர்ந்துடும். அதுதான் வினையால் அணியும் பெயர். அது இலக்கணத்தில் நான் விரிவாக சொல்லியிருக்கேன் முன்ன வீடியோவில். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது இப்போ வந்து என்ன செய்யணும் நம்மனா, காத்திருக்கிற வரை ஒரே சென்டென்ஸாக மாறிடுச்சு. ஒரே வாக்கியமாக பாருங்கள். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிற வரை அழைத்து வாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா, கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள் 2 வாக்கியமாக இருந்தது. அது வந்து ஒன்றாவே நம்ம மாற்றிட்டோம். அது என்னென்னா, வினைமுற்று வந்து வினையால் அணியும் பெயராக மாற்றி ஒன்றா மாற்றிட்டோம். அதே மாதிரி தான் அடுத்தது, ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஊட்டமிகு உணவு உண்டவர், உண்டார்ன்றது வந்து அது வினைமுற்று, சாப்பிட்டார்னு அர்த்தம். இங்கே உண்டவர் சாப்பிட்டவர், அவரை குறிக்குது. இது வினையால் அணியும் பெயர். அவர் செய்கிற செயலை வச்சு அவர் பேரும் அதிலே சேர்த்துது. அவர் பேர் நம்ம தனியாக சொல்ல தேவையில்ல. உண்டவர்னாவே அவர் சாப்பிட்டவங்க, அவர் யாருன்னு நமக்கு அடையாளம் தெரியும். அது மாதிரி ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இதுலேயும் நம்ம ஃபுல் ஸ்டாப் எடுத்துடுறோம். உண்டார்ன்றதை உண்டவர், அதாவது அந்த வினை முற்று வந்து வினையால் அணியும் பெயராக மாற்றிட்டோம். நீண்ட வாழ்நாள் பெற்றார்னு ஒரு வாக்கியமாக மாற்றியாச்சு. இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, கொடுத்துட்டு கீழே வந்து 2, 3 மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதில் எது சரின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ வந்து இது எனக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நீங்கள் எழுத முடியும். நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 போட்டோம் இல்லை, அதே மாதிரி தான். சந்தித்தார்ன்றதை சந்தித்தவர், சந்தித்தார்ன்றது வினைமுற்று, சந்தித்தவர்னா வினையால் அணியும் பெயர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் அப்படின்னு மாற்றிடணும். அதில் நீங்கள் வந்து மாத்திரை வேலைலாம் இருக்க போகிறதில்ல. எப்படியும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சரியானது கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இதெல்லாம் சரியாக தெரிஞ்சால் தான் நீங்கள் முடியும். சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்து குழப்புவாங்க கொஸ்டினில். அதனால் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் எப்படி இருந்தாலும் நம்ம சரியாக எழுத முடியும். அதுக்காக இதெல்லாம் முழுசாக படிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை வேக வேகமாக கேள்வி பதிலாக படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அங்கே போய் புரிஞ்சு நீங்கள் எழுதணும்னு சொன்னால் நுணுக்கமாக இது எல்லாமே புரியணும். அதனால தான் நான் மெதுவாக சொல்லிட்டேன். இதை பாருங்கள், பொதறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். படித்தார்ன்றது இங்கே வினைமுற்று. நம்ம இங்கே பொதறிவு நூல்களை தேடி படித்தவர்னு வினையால் அணியும் பெயராக மாற்றிடுறோம். அந்த முற்றுப்புள்ளி எடுத்துகிட்டு போட்டித் தேர்வில் வென்றார். இப்போ ஒரே வாக்கியமாக மாறிடுச்சு. இப்போ படித்தார் என்ற வினைமுற்று படித்தவர் என்ற வினையால் அணியும் பெயராக மாற்றி ஒரு வாக்கியமாக மாற்றிட்டோம். அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். அடுத்து பாருங்கள், தொடர்களில் உள்ள வண்ணச் சொற்களுக்கு பதிலாக வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுது. நான் இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறது தான் வண்ணச் சொற்களில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் ரெட் கலரில் புக்கில். அதுக்கு வந்து வேறு சொல் என்னன்றது நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருப்ப காய் புசித்தலை போன்று இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னற்படுகின்றனர். இதுக்கு அதே பொருளுடைய இன்னொரு சொல் எழுதணும். எது எதுக்குன்னா அவங்க நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிற மாதிரி அதெல்லாம் அவங்க கலரில் கொடுத்துருப்பாங்க. உலகில், புவியில், மக்களில், மாந்தரில், கனிக்கு பழம், புசித்தலை போன்றுன்றது உண்ணுதலை போன்று, இன்னற்படுகின்றனன்றதுக்கு துன்பப்படுகின்றனர். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து அதே மாதிரி தொடர் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்த தொடர் பாருங்கள், 2வது தொடர். வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான்.
இதில் அண்டர்லைன் பண்ணிக்கிற வேர்டுக்கெல்லாம் வந்து நம்ம வேறு ஒரு சொல் எழுதணும். இப்போ வறுமையால்ன்றதுக்கு ஏழ்மையால், புலவனுக்குன்றதுக்கு கவிஞனுக்கு, கொடுத்துன்றதுக்கு தந்து, புகழ் பெற்றான்றதுக்கு பெருமை பெற்றான். இப்படி மாற்றி நாம் எழுதலாம். அப்படியே அந்த இடத்துல அதை பொருத்தி எழுதிக்கணும். வள்ளல் குமணன் ஏழ்மையால் வாடி வந்த கவிஞனுக்கு தனது தலையை தந்து மங்கா பெருமை பெற்றான். அப்படி மாற்றி எழுதணும். ஒவ்வொன்றுத்துலையும் அதுதான் நான் அந்த இடத்துல மட்டும் சொல்லியிருக்கேன். அப்படியே எழுதும்போது அது தொடர்ந்து எழுதிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பாருங்கள், நலனும் அவனது துணைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மழைமுகில் கண்ட மஞ்சை போல களி கொண்டனர். இங்கே வந்து துணைவின்றதுக்கு மனைவின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது முகில் மேகம், மஞ்சைன்றது மயில், களின்றது மகிழ்ச்சி. அதே பொருளுடைய சொற்கள் இதெல்லாம். அடுத்தது பாருங்கள், சோலையிற் பொத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. சோலையில்ன்றதுக்கு பூங்காவில் நெருங்கலாம் அல்லது தோட்டத்தில் நெருங்குங்க. சுரும்புகள் வண்டுகள், மதுக்கு வந்து தேன் உண்டன. அதுக்கடுத்தது பசுப்போல் சாந்தமும் புலிபோல் வீரமும் யானை போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். இதில் பசுக்கு கொடுத்துருக்குறாங்க கலரில். அதனால் பசு வந்து ஆ போல் அமைதியும், வேங்கை போல் வீரமும், களிறு போல் உழைப்பும் மனிதனுக்கு தேவை அப்படின்னு மாற்றி எழுதுறோம். நம்ம அந்தந்த சொற்களுக்கு என்னென்னா அந்த சொற்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எந்த தொடரில் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த சொற்களுக்கு நம்ம மாற்றி எழுதிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தேனினும் இனிய செந்தமிழ் மொழியேன்னு ஒரு பாட்டு பாருங்கள். தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே, ஊனினும் ஒளிர் வரும் ஒண்டமிழ் மொழியே, உணர்வுக்குணர்வதாய் ஒளித்தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, மாந்தர் இருக்கன வயங்கனன் மொழியே, தானணி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே, தழைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. இதை எழுதினவர் யாருன்னா நமச்சிவாயர். இது கூட கேட்பாங்க. தேனினும் இனிய அந்த பாடலை எழுதினவர் யாருன்னு கூட கேட்பாங்க. நமச்சிவாயர் எழுதிக்கிறார். இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்குன்னா, இதில் ஆணையம் பாராட்டுறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. அது விரிவான விடை. இதில் நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன் வேர்டுக்கு தேவையானது. இதில் பார்த்திங்கன்னா, எதுகை மோனை அது வேணால் உங்களுக்கு 2 லைன் கொடுத்துட்டு இதில் இருக்கிற எதுகை எது மோனை எது இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இதில் பார்த்தோம்னா, அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இப்போ பார்த்தோம்னா அந்த எழுத்தாக இருக்கணும், இல்லை அதே வரிசையில் இருக்கணும். இது வந்து இது தே, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இது தா. அது தா வரிசையிலே வர்றதுனால தேனினும் தானினி இது 2 மட்டும்தான் இதில் அடி மோனை இருக்குது. தா தீ அது எது வந்தாலும் சரி, அது மோனைன்னு தான் எடுத்துப்போம். அதனால் இது முதல் அடியிலையும் 4வது அடியிலையும் இருக்கிற முதல் வார்த்தையை எடுத்து எழுதணும். தேனினும் தானினி இதுதான் அடி மோனை. அடி எதுகை பார்த்தோம்னா ஒவ்வொரு லைன்லேயும் 2வது எழுத்து பாருங்கள். தேனினும், தென்னாடு, ஊனினும், வானினும், தானணி எல்லாமே 2வது எழுத்து பார்த்தோம்னா வந்து ஒரே வரிசை எழுத்து தான். அதான் நீயே தான் இருக்குது, அது இன்னொன்று இருக்குது. அதனால் இது வந்து அடி எதுகை அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அடிமோனை, அடிதோறும் 2வது எழுத்து ஒன்றி வரணும். அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி எழுத்து ஒரு நெடில்னால் நெடிலாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே பாருங்கள். இதில் தேனினும் நெடில் பக்கத்தில் நீ, இதுவும் நெடில் பக்கத்தில் நீ, நெடில் 2வது எதுகை பார்க்கும்போது மட்டும் முன்ன எழுத்தும் அதுவும் நெடிலாக இருக்குதா குறிலாக இருக்குதான்னு பார்க்கணும். இங்கே நெடில் வந்து இங்கே குறில் வந்தால் அது வந்து அதில் சேராது. இப்போ இது எல்லாமே நெடிலாக தான் இருக்குது. தேனினும், ஊனினும், வானினும் குழம்பிக்காதீங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது இதுவும் முதல் எழுத்து ஒரே வரிசையில் வர்றதுனால அது வந்து அடிமோனை. இது 2வது எழுத்து பார்க்கும்போது மட்டும் அடி எதுகை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தும் வந்து எல்லாத்துலேயும் குறிலாக இருக்கணும், நெடிலாக அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம இணையாக சேர்த்து அது எதுகைன்னு சொல்ல முடியும். இப்போ இது வந்து அடி எதுகை இதில் இருக்குது. சீர்மோனை சீர் எதுகைன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஒவ்வொரு லைன்லையும் இருக்கிறது. அது பாருங்கள், இதில் காமிக்கிறாங்க. பாடலின் ஆசிரியர் அப்படி கேட்பாங்க. இப்பாடலின் ஆசிரியர் நமச்சிவாயர். இந்த தேனினும் பாட்டு இருந்துச்சுன்னா நமச்சிவாயர் அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சீர்மோனை என்னென்னா அந்த பாட்டில் பாருங்கள் ஒளிர் வரும். ஏன்னா சீர்னால் எந்த வார்த்தைனாலும் அங்கங்கே எடுத்துக்கலாம் நம்ம. ஒளிர் வரும், ஒண்டமிழ், ஒளித்தமிழ் இது எல்லாமே வந்து ஒரே எழுத்து வர்றதுனால இதெல்லாம் வந்து சீர்மோனை. அதே மாதிரி இதுவும் பாருங்கள். தனித்தமிழ், தழைத்து, தண்டமிழ் இதெல்லாம் சீர்மோனை.
எத்தனை 1 2 3 4 விருப்பமாக இருக்குது. இதில் 2 3 4 செட்டாக மோனை வந்திருக்கு. இங்கே ஊனினும் உணர்வினும் உணர்வதாய், வண்டமிழ் வயங்கு, தேனினும் ஊனினும் வானினும் தானினும், இது வந்து எதுகை 2வது எழுத்து ஒரே மாதிரி வர்றது. இதெல்லாம் அடி எதுகை. இது இங்கே சொல்லிக்கிறதெல்லாம் நான் சீர்மோனை. சீர்மோனைனா வார்த்தைக்கு வார்த்தை எல்லாத்துலேயும் பாட்டு முழுதுமே நம்ம பார்த்துடலாம். ஆனால் அடின்னா லைனில் மட்டும்தான் பார்க்கணும். இது இன்னொன்று அதில் ஏய்வு தொடை இருக்குது. ஏய்வுன்னா கடைசி ஒரு எழுத்தோ ஒரு அசையோ ஒரு சீரோ ஒரே மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற ஏய்வு என்னான்னு பார்த்தீங்கன்னா மொழியேன்னு வரும் பாருங்க. கடைசியில் ஒவ்வொரு லைன்லேயும் மொழியேன்னு முடியுது இல்லையா, அதனால் அது ஏய்வு அப்படின்னு சொல்கிறோம். அதான் மொழியேன்னு வருது, அதனால் அது ஏய்வு. கடைசி வார்த்தையை ஒரே மாதிரி வருது, மொழியேன்ட்டு. ஒரு அசை ஒரு சீர் அது ஒரு எழுத்து கூட ஒரே மாதிரி வந்தால் கூட அதை ஏய்வு தொடை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது மொழியோடு விளையாடுன்னு ஒரு பகுதியில் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உண்டாக்கி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இதில் அந்த சொற்கள்லாம் அவங்க கொடுத்துட்டுருக்குறாங்க. தேன், விளக்கு, மழை, விண்மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ. இது இல்லாமல் நீங்கள் புதுசாக கூட நீங்கள் இதில் நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன், நீங்கள் புதுசாக கூட இதில் கண்டுபிடிக்கலாம். இன்னும் கூட பூமணி, பொன்மணி 2 வார்த்தை சேர்த்து ஒரு புது வார்த்தை உருவாக்குறது. மணிமேகலை, தேன்மழை, விண்மழை, அப்புறம் அதை சொல்லியாச்சு. வான்மழை, பொன் விலங்கு, பொன் விளக்கு, பூவிலங்கு, பூமழை, செய்வான், செய்தேன். இது மாதிரி 2 வார்த்தை இணைச்சி ஒரு புது வார்த்தை உருவாக்குறது தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பது போன்று வினாத்தொடர் அமைக்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அதில் குறளின்பம், சுவைக்காத இளநீர், காப்பியச்சுவை, மனித குலமேன்மை, விடுமுறை நாள், இதுதான் குறிப்பு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேள்வி, குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? அதிலே விட இருக்குது, அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி. சுவைக்காத இளநீரால் பயனுண்டா? காப்பிய சுவையின் அருமையை உணராதார் உண்டா? மனித குலமேன்மையை விரும்பாதார் உண்டா? விடுமுறை நாளை விரும்பாதார் உண்டா? இது மாதிரி கேள்வி. அதுலேயே வந்து அப்படி இல்லைன்ற மாதிரி அது மாதிரி குறிப்பு கொடுத்துட்டு கேட்பாங்க. அது வந்து நம்ம தெரிஞ்சால் அதே மாதிரி மேலே ஏதாவது கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது கரெக்டாக நம்ம செய்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கினா தான் சரியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக. செய்யுளில் அடி கொடுத்துருப்பாங்க, அதில் எண்ணு பெயர் என்ன இருக்குதுன்னு பார்த்து தமிழ் எண்கள் எழுதணும். செய்யுள் அடி பாருங்கள், நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை. நாட்டிசைன்னும் போது 4ன்ற எண் பெயர் இதில் இருக்குது, 4. அதுக்கு தமிழ் எண் வந்து இது மாதிரி தான் வரும். நான் தமிழ் எண்களுக்கு ஒரு கீ கொடுக்குறேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்து பாருங்கள், எறும்பு தன் கையால் எண்ஜான்னும் போது எண்ணுன்னா 8ன்னு அர்த்தம். எண் 8, அதனால் 8க்குரிய தமிழ் எண் இது தான். தமிழ்லேயும் எண் இருந்துச்சு, இப்போ 1 2 நம்ம எழுதுகிறோம்ல, அதே மாதிரி தமிழ்லேயே எண் இருந்துச்சு பாருங்கள். 5 சால் பூந்திய தூண், இதில் 5 இருக்குது, 5 எண் பெயர், அதுக்குரிய தமிழ் எண் வந்து இது மாதிரி தான் இருக்கும். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, 4 2 2 இருக்குது இதில், அதுக்குரிய தமிழ் எண் வந்து இதுதான். அதுக்கடுத்து, ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. இதில் வந்து 1000ன்ற ஒரு எண் பெயர் இருக்குது, அதுக்கு இது மாதிரி தான் வரும். இதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு குறிப்பு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தமிழ் எண்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். குறிப்புக்காக தான். கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். இதிலெல்லாம் முதல் எழுத்து தான் தமிழ் எண்கள். 1 கா, 2 ஊ மாதிரி வரும், 3 வந்து இது மட்டும் முதல் எழுத்தாக வராது, அந்த இங்கு வருது இல்லையா, அது அடையாளம் வச்சுக்கணும். மீதி எல்லாமே முதல் எழுத்து தான். சப்பி, சா வந்து கொஞ்சம் மேலே கோடு போட்டணும், அவ்வளோதான். ருசித்து சாப்பிடு வந்து அந்த கால் வந்து பக்கத்தில் ஒட்டின்னுக்கிற மாதிரி போடணும். நம்ம கால் தனியாக போடுவோம் இல்லையா சாவுக்கு, இது ஒட்டின்னுக்கிற மாதிரி போடணும். 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கு, அவ்வளோதான். இது ஞாபகம் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு எந்த எண் கேட்டாலும் நம்ம எழுதிட முடியும். இது பாருங்கள், 10க்கு கா போட்டு 0 போட்டு 1 போட்டு 0. இது பாருங்கள், 11 12 13 14 இப்படி எழுதலாம். அதே மாதிரி 20க்கு இது மாதிரி 0 போட்டு போனால் இதே மாதிரி 21 22 23 24 இதே மாதிரி. 30க்கு இப்படி வரும், 40க்கு இப்படி, 5 50க்கு இப்படி வரும், 60 இப்படி, 70 இப்படி. பாருங்கள் எவ்வளோ பேர் நம்பர் கொடுத்தாலும் நம்ம போட முடியும். 9க்கு அது பாருங்கள் கூறினார் வருது இல்லையா, அம்மா ஆ,
5க்கு வந்து ருசித்து வருது இல்லையா, அப்படியே லைனாக சொல்லினே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனாவது நம்பர்னு. அது கொஞ்ச நாள் எழுத அப்படியே பழகிடும், டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். 7க்கு வந்து ஏ, 6 வந்து இது, 3க்கு வந்து அந்த மாதிரி வந்து அது. இப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும், என்றைக்குமே இருக்காது. இன்னொரு முறை ஞாபகம் வச்சுங்க. கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். அவ்வளோதான். இது ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு. இது நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம். அதுக்கடுத்தது அகராதியில் காண்க. அதாவது பொருள். அடவினா காடு, திரள், சோலை. இதுக்கு நீங்கள் குறிப்பாடு ஞாபகம் வச்சுங்க. அடவினா காடு வந்து அடர்த்தியாக இருக்குமா, அடவி அடைஞ்சுன்னு இருக்கும், திரளாக இருக்கும் மரம்லாம், அங்கே சோலை மாதிரி நிறைய செடிகள் எல்லாம் இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அவள் பள்ளம், விளைநிலம், குளம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் வந்து உரலில் போட்டு குத்துவாங்களா, உரல் பள்ளமாக இருக்கும். அந்த அவள் ஆகிறதுக்கு முன்னாடி விளைநிலத்தில் தான் நெல் மாதிரி இருக்கும், விளையும் இல்லையா, விளைநிலத்தில் தான் விளையும், அங்கே குளத்தில் தண்ணிக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அடுத்து சுவல்னா தோல், முதுகு, மேடு, குதிரை, கழுத்து. இது மாதிரி திரும்ப 2-3 முறை படிங்க, ஞாபகம் வந்துடும். எல்லாத்துக்கும் குறிப்பு வச்சாலும் மறந்துடும். இங்கே பாருங்கள். செரு, செய், வயல், பாத்தி, குளம். செரு வந்து சேருன்னு ஞாபகம் வச்சிங்கன்னா வயல்னு ஞாபகத்துக்கு வந்துடும். வயலில் பாத்தியில் குளத்துலேருந்து தண்ணி விட்டு சேரு இருக்குது, சேரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. செரு, செய், வயல், பாத்தி, குளம். படணும்னாலும் குளம் வருங்க, இதுக்கும் வருது, அதுக்கும் 2-3 இடத்துல வருது. அவளுக்கும் குளம் வருது, செருன்ற இடத்துலையும் குளம் வருது, பழனத்துக்கும் குளம். குளத்துக்கு வந்து அத்தனை பேர் இருக்குது. வயல், மருது நிலம், இதெல்லாம் பழனம். புறவு காடு, புறா, முல்லைக்கொடி. இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், புறவுன்றதுக்கு புறான்னு ஞாபகம் வச்சுங்க. எடுத்துகிட்டு புறவுன்னா புறா, காட்டுக்கு போய் முல்லைக்கொடி மேலே உட்காந்துச்சு புறா, இப்படி ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு ஞாபகம் வர மாதிரி 2-3 முறை யோசித்து வச்சுட்டோம்னா மறக்காது. அதுக்கடுத்து நில வகைகளின் பெயர்களுக்கான காரணம். நில வகைகள் வந்து இதில் கற்பவை கற்றப்பின் இருக்குது முதல் இயலில், அதை நான் விட்டுட்டேன் முன்ன, அதனால் இதை நான் சொல்லிடுறேன். இதில் தரிசு பயிரிடப்படாத நிலம், புல் பூண்டெல்லாம் முடிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அது தரிசு நிலம்னா பயிரிடப்படாத நிலம். சிவல்னா செம்மண் நிலம், நல்லா விவசாயத்திற்கு ஏற்ற நிலமாக்கும். கரிசல்னா தண்ணீர் நல்லா உறிஞ்சும், அதில் பருத்தி, கரும்பு, வாழை, உளுந்து எல்லாம் நல்லா விளையும். அதுக்கடுத்தது முரம்பு. முரம்பு மண்ணுன்றது வந்து பருக்கை கற்கள் அதிகமாக இருக்கும், மேட்டு நிலம், விவசாயத்துக்கு ஏற்றதாக இருக்காது. அதுக்கடுத்து புறம்போக்கு, ஊர்ப்புறத்தில் குடிசைகள் வாசம் இல்லாத பகுதி, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, புறம்போக்கு அங்கே. சுவல் மேடான பயிரிடப்பட முடியாத நீர்வளம் இல்லாத நிலம், மேடான பகுதியாக இருக்கும், பயிரிடப்பட முடியாது, நீர்வளம் இல்லாமல் இருக்கும். அவள் நல்ல பள்ளமான நிலம், நீர்வரத்து அதிகமுள்ள வளமான நிலம். அது திரும்பி 2-3 முறை கேளுங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்கடுத்து எல்லாம் கவனித்து படித்தாவே ஞாபகத்துக்கு வந்துடும். இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிறது தான், சிலது மட்டும்தான் தெரியாது. நிற்க அதற்கு தகன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அவங்களே இது மாதிரி ஒரு அட்டவணையில் பிறர் மனம் மகிழும், பிறர் மனம் வாடும், அதாவது இன்சொல் வழி என்ன நடக்கும், தீய சொல் வழி என்ன நடக்கும்னு ஒரு அட்டவணை கொடுத்துட்டு, இதில் நீங்கள் செல்லும் வழியாது, உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது அப்படின்னா அது இன்சொல் வழி தான். நாங்கள் செல்லும் வழியும் இன்சொல் வழி தான், நண்பருக்கு காட்டும் வழியும் இன்சொல் வழி தான், ரெண்டுத்துக்கும் அதே விட தான். இது வந்து இதில் எதிர் சொல்லுக்கு ஏதாவது கேட்கலாம் நீங்கள், அதனால் இது சும்மா அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனம் இன்சொல் வழி பிறர் மனம் மகிழும், இதில் பிறர் மனம் வாடும், அறம் வளரும், அறம் தேயும், புகழ் பெருகும், புகழ் இகழ் பெருகும், நல்ல நண்பர் சேருவர், நல்ல நண்பர் விலகுவர், அன்பு நிறையும், பகைமை நிறையும். இது இன்சொல்வழி தீசொல்வழி. அதனால் வந்து தீசொல்வழி என்ன நேரும் அப்படின்னு கூட கீழே கொடுக்கலாம், இன்சொல்வழி கிடைக்கும் பயனும் கீழே ஆப்ஷனில் கொடுக்கலாம். எதுனாலும் நம்ம தயாராக இருக்கணும். அதுக்காக ஒரு மாதிரி பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்பலாம் ஞாபகம் அப்படியே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் இருக்கிறதுனால நான் கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். இது என்ன நிறைய கேட்குறாங்க அடிக்கடி, இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. வவ்வல் உயிர் எழுத்து நமக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. கன்சோனன்ட் மெய் எழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்கல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். இப்போது அதுக்கடுத்தது இன்னொன்று அறிவை விரிவு செய்யணும் ஒன்று கொடுத்துருப்பாங்க கீழே. அதில் வந்து சில நூல்களும் அதை எழுதியவர்களுடைய பேர்களும் கொடுக்குறாங்க. இப்படி தான் எங்கேயாவது ஒரு மொழியிலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் இது நான் இது கொடுத்துருக்கேன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற ஒரு நூலை முனைவர் சேதுமணியன் எழுதியிருக்கிறார். முனைவர் சேதுமணியன். அதுக்கடுத்து
தவறின்றி தமிழ் எழுதுவோம். இது எழுதிக்கிறது நன்னன். நன்னன் நன்னா எழுதலாம் தவறில்லாமன்னு சொல்லியிருக்காரு. பச்சை நிழல் உதயசங்கர். உதய சூரியன் வந்தால் தான் நிழல் வரும். பச்சை நிழல் உதயசங்கர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மறுபடியும் 2-3 முறை கேளுங்க, ஈஸியாக இருக்கும். எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுங்கள். எப்படி வேணும், என்ன இன்னும் விரிவாக வேணுமா, சுருக்கமாக வேணுமா, ஏதாவது கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவில் கொடுப்பேன். தேங்க்யூ.